Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான தக்காளி குருமா தான் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். எப்பவுமே இட்லி தோசைக்கு சட்னியா சாப்பிடுறதை விட இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டா தக்காளி குருமா வச்சு பாருங்க. அது ரொம்பவே சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி குருமா செய்கிறதுக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இதில் 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எப்போவுமே குருமாலாம் வைக்கும்போது அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும், நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க. இப்போது இந்த தக்காளி குருமா கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலர் கொடுக்கும், ஆனால் காரம் அதிகமாக இருக்காது. அதனால நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது அந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தோட கலரும் நல்லா மாறிடுச்சு. நம்ம நல்லா அந்த மசாலாவையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி குருமா டேஸ்ட்டாக இருக்கும். 3 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது அந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்ம போட்ட எல்லா தக்காளியுமே நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போது அந்த பேஸ்ட்டையும் அந்த தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தக்காளி குருமா எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால ரொம்பவும் தண்ணியாக இருக்க தேவையில்லை. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தக்காளி குருமா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை மேலே தூவிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா செஞ்சிட்டோம். இதை இட்லியோடையும் தோசையோடையும் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த ரேஷியோவில் அரிசி, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும் அப்படின்றத நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது இதே மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.